ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் சுவையில் ஒரு அருமையான சாம்பார் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அலசி குக்கரில் ஊற்றிடுங்க. அது கூட 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நம்ம நறுக்கி வச்ச எல்லா பொருட்களையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு குக்கரை மூடிடுங்க. இப்போ ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், அது கூட வெங்காயம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பொன்னரமாக ஆனவுடனே அதில் தூக்கி ஊற்றிடுங்க. நம்மளுடைய ஹோட்டல் சுவையில் அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம்.